என்ன சந்திரா, திடீர்னு பப்பாளி பழத்தை எடுத்துட்டு வந்திருக்க? இல்லக்கா, நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. நம்ம ரோகிணி தான் பப்பாளி பழம்னா விரும்பி சாப்பிடுவாள்ல, அதான் அவளுக்காகவே கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஓ சரி. ரோகிணி, உனக்கு பிடிச்ச பப்பாளி பழம் சாப்பிடு. என்ன ரோகிணி யோசிச்சுக்கிட்டே இருக்க? எடுத்து சாப்பிடு. இல்ல ரோகிணி இப்பதான் பால் குடிச்சா. பழலாம் ஒண்ணும் வேணாம் அத்தை, அவளால சாப்பிட முடியாது. ஆமா சித்தி, இப்பதான் பால் குடிச்ச, அதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு. பழம் வேண்டாம் சித்தி. இதுல என்ன இருக்கு? 2 துண்டு பழம் சாப்பிடறதுனால வயிறு ஒண்ணு கெட்டு போயிடாது. எடுத்து சாப்பிடு. ஆமா ரோஹிணி, உனக்கு பிடிக்குமே தானே சித்தி கொண்டு வந்திருக்கா. சாப்பிடு. நம்ம தோட்டத்து பழம் நல்ல டேஸ்டா இருக்கும். இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா, எனக்கு இப்ப வேண்டாம். ரோகிணி, நான் ஆசையா பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் சந்தோஷத்துக்காக கொஞ்சமாவது சாப்பிடு. இன்னைக்கு நீ செத்தடி. வாரிசா வளர்க்கிற வீட்டுக்கு தெரியாம வாரிசு எப்படி அந்த வாரிசை வளர்க்கறன்னு நானும் பாக்குறேன். அக்கா, சித்தி தான் இவ்வளவு தடவை சொல்றாங்கல்ல, கொஞ்சம் சாப்பிட வேண்டியதானே. பப்பாயா உடம்புக்கு நல்லதுக்கா. இப்ப எதுக்கு இவ தேவையில்லாம குறுக்க வரா? அக்கா சாப்பிடுக்கா. இரு. ஷூ. ஐயோ, சாரி சித்தி, நீங்க ஆசையா கொண்டு வந்த பழத்தை ரோஹிணிக்கு கொடுக்க முடியல. ஏய், என்ன நீ கை தவறி கீழே விழுந்ததுக்கு நீ என்ன பண்ண முடியும்? வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம். சுமதி அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருமா. சரிங்கம்மா.